எழுப்பிய கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லணும். இந்திய ஒன்றிய அரசு தான் ரத்து செய்ய முடியும் அப்படின்னம்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்துட்டு நீட்டு தேர்வை வந்துட்டு ரத்து செய்வோம். என்ன அடிப்படையில இவங்க தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்தாங்க? இதுதான் விஜய் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி. நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். வந்துட்ட உடனே முதல் கையெழுத்து அதுதான், அதுலயே ரத்தாகும் அப்படின்ட்டு எந்த அடிப்படையில சொன்னாங்க? 4 வருடமா இந்த ஒரு விடயம் இல்ல. மீனவர் தாக்குதல் எடுத்துக்கங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கங்க, எல்லாத்துக்கும் மத்திய அரசு வந்துட்டு கையை காட்டிட்டு லெட்டர் எழுதிட்டு அதையே தான் அவங்க திருப்பி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் இல்லையா? அது உங்களுக்கு தெரிஞ்சது. சரி, என்னைக்கு நீங்க வந்துட்டு ஏகே ராஜனுடைய அந்த நீதிபதி ஏகே ராஜனுடைய அறிக்கையை அனுப்புனீங்க? எப்ப தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிங்க? எவ்வளவு காலம் ஆச்சு? என்ன செஞ்சது இந்த இந்திய ஒன்றிய அரசு? மீனவர் பிரச்சனையில என்ன பண்ணிட்டீங்க? மீனவர் பிரச்சனையில கடிதம் எழுதுறதை தவிர நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? கேட்டா இந்திய ஒன்றிய அரசு கிட்ட தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அதை மாத்துறதுக்கு என்ன வழி?